முன்னொரு காலத்தில் அஞ்சனாதேவி என்ற தேவகன்னிகைக்கு ஒரு சாபம் கிடைத்தது. அந்த சாபத்தால் அவள் பூமியில் மனிதராக பிறந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் பக்தியுடன் சிவபெருமான் வேண்டிக் கொண்டாள். அந்த நேரத்தில் அயோத்தியில் அரசர் தசரத ராஜா பிள்ளை பெற யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் கிடைத்த பாயசத்தை வாயுதேவர் எடுத்துச் சென்று அஞ்சனாதேவிக்கு கொடுத்தார். அந்த பாயசத்தை உட்கொண்ட அஞ்சனாதேவிக்கு வாயுதேவரின் அருளால் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் அஞ்சனேயர். சிறு வயதிலேயே அஞ்சனேயர் மிகுந்த சக்தியுடன் இருந்தார். ஒரு நாள் அவர் உதயமான சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து அதை தின்ன வானத்தில் பறந்தார். அதை பார்த்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை வீசினார். அதனால் அஞ்சனேயர் கீழே விழுந்தார். இதைக் கண்டு கோபமடைந்த வாயுதேவர் உலகில் காற்றை நிறுத்தினார். எல்லோரும் துன்பப்பட்டனர். பிறகு தேவர்கள் எல்லாம் வந்து அஞ்சனேயருக்கு பல வரங்கள் அளித்து அவரை உயிர்ப்பித்தனர். அந்த நாளிலிருந்து அஞ்சனேயர் அளவற்ற சக்தி, புத்தி, பக்தி கொண்டவராக வளர்ந்து பின்னர் இராமர் அவர்களின் பெரிய பக்தராக ஆனார். அஞ்சனேயர் என்பது சக்தி, பக்தி, தைரியம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறார்.